கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்கள் எழுதிய புஷ்பாங்கி என்ற நாவலின் 2ஆம் பாகத்தை காணலாம். அதிகாரம் 14. புஷ்பாங்கியின் படத்தை போலீசாரே அமுக்கியிருப்பார்களா என்று குமாரசாமி பிள்ளை சந்தேகப்படும்போது அதற்கு திகம்பர சாமியார், அப்படி நடந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. கந்தசாமியின் ஜாகையில் உள்ள ஆட்களில் யாரோ ஒருவன் புஷ்பாங்கிக்கு உடந்தையானவன். அவன்தான் அவைகளை அபகரித்திருக்க வேண்டும். அந்த ஆசாமி சுலபத்தில் உண்மையை வெளியிடுவான் என்று நான் நினைக்கவில்லை. குமாரசாமி பிள்ளை, இந்த மாதிரி புஷ்பாங்கியிடத்திலிருந்து கடிதம் வந்ததென்றும் அந்த விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிக்கும்படி தாம் கோபாலசாமி பிள்ளையிடம் சொல்லிவிட்டு போனதாகவும், கந்தசாமி பிள்ளை வாக்குமூலம் கொடுத்தால் அது கோபாலசாமி பிள்ளைக்கு எவ்வளவு தூரம் அனுகூலப்படும்? சாமியார், போலீசார் கந்தசாமியின் வீட்டை சோதனை போட்டு பார்த்தபோது அவளுடைய கடிதங்களும் படங்களும் கிடைத்திருந்தால் கந்தசாமியின் சாட்சியத்திற்கு தக்க மதிப்பு ஏற்படும். அவைகள் அகப்படாமல் போனதல்லவா? பெரிய கெடுதலாக அது முடிந்துவிட்டது. கந்தசாமியும் கோபாலசாமியும் ஆப்த மித்திரர்கள், இருவரும் உறவினர்கள், சகோதரிகளை விவாகம் செய்து கொள்ளப் போகிறவர்கள். ஆகையால் அவருடைய சாட்சியம் ஒன்றிய நீதிபதி அவ்வளவு முடிவானவாக எடுத்துக்கொள்வார் என்பது சந்தேகமே. ஆகவே நாம் எப்பாடுபட்டவாத அவளை கண்டுபிடித்து தீர வேண்டும். கோபாலசாமி தான் அவளுடைய தோற்றமும் அவளை சேர்ந்தவர்களுடைய தோற்றமும் இன்னவிதமாக இருந்தது என்று நம்மிடம் சொல்லியிருக்கிறான். அதை வைத்துக்கொண்டு நாம் வேலை செய்ய வேண்டும். குமாரசாமி பிள்ளை, தஞ்சாவூரிலுள்ள சுற்றிலும் உள்ள சுமார் 100 பங்களாக்கள் தான் இருக்கும். ஒவ்வொன்றும் யாருடையது என்னும் தகவலை குறித்து கொண்டு வருகிறேன். அது கோபாலசாமி தாம் ஏறிக்கொண்டு போன மோட்டார் வண்டி பெட்டி வண்டி போல இருந்ததென்றும் அதன் நிறம் மினுமினுப்பான கருப்பு நிறம் என்றும் சொன்னார் அல்லவா? அந்த மாதிரி மோட்டார் வண்டி எந்த பங்களாவில் இருக்கிறது என்று கவனித்துக் கொண்டு வருகிறேன். அதற்கு மேல் மற்ற விவரங்களை பற்றி யோசித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். சாமியார், புஷ்பாங்கி என்பது பொய்யான பெயர் என்பது நிச்சயமாக தெரிகிறது. அவளே இதில் பிரதானமானவளா அல்லது வேறு ஆண் பிள்ளைகள் பிரதானமாக இருந்து கொண்டு அழகான ஒரு பெண்ணை காட்டி கந்தசாமியை வலையில் வீழ்த்த பார்த்தார்களா என்பதும் தெரியவில்லை. அப்படி சூழ்ச்சி செய்தவர்கள் வெளியூர் மனிதர்களாக இருந்து தம்முடைய பந்துக்களின் பங்களாவில் இருந்திருக்கலாம், அல்லது சில தினங்களுக்கு வாடகைக்கு அமர்த்தி கொண்டு இருந்திருக்கலாம். அவர்கள் மறைவாக இருந்து இந்த சதியாலோசனை செய்துவிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கலாம். அதுபோலவே அவர்கள் மோட்டார் வண்டியை வேறே ஊரிலிருந்து இரவல் வாங்கி வந்திருந்து உடனே கொண்டு போய் அங்கே விட்டிருக்கலாம். ஆகையால் அந்த விதத்தில் நமக்கு ஏமாற்றம் உண்டாகலாம். நாம் ஏமாற்றங்களுக்கும் அபாயங்களுக்கும் மத்தியிலிருந்துதான் முயற்சிக்க வேண்டும் என்றார். அவ்வாறு அவர்கள் சம்பாஷித்திருந்த சமயத்தில் திகம்பர சாம்பியாருடைய இன்னொரு சிஷியரான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பக்கத்து அறையிலிருந்து வேறோ ஏதோ விஷயத்தை கவனித்திருந்தவர் அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தார். இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சில வருஷ காலம் துரைதனத்தில் டெப்டி கலெக்டர் உத்தியோகம் வகித்து அதை விட்டுவிட்டு திகம்பர சாமியாருக்கு சீடரானார். சில சந்தர்ப்பங்களில் இவர் திகம்பர சாமியாருக்கு படாத யுக்திகளை கூட சொல்லிக் கொடுப்பாராதலால் சாமியாருக்கு குமாரசாமியை விட மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்திலேயே அதிக மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டிருந்தது. குமாரசாமி பிள்ளை தமது உடன் பிறந்தாளின் கணவரான திகம்பர சாமியாருக்கு உதவியாக இருந்து தமது ஆயுட்காலம் முழுவதையும் பரோபகாரத்திற்கே பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். இவருக்கு நிலம் முதலிய பூர்வீக சொத்துக்கள் உடையவராதலால் இவர் பொருள் தொட வேண்டுமென்ற சுயநல நாட்டமே சிறிதும் இல்லாதவர். துப்பறியும் விஷயத்தில் இவர் எந்த அபாயமானாலும் இடையூறானாலும் அஞ்சி பின்வாங்க மாட்டார். இவர் சரீர கட்டுமுடையவராதலால் ஒரே காலத்தில் 5-6 மனிதர்கள் இவரை வளைத்து கொண்டால் கூட வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல இவர் ஒரு சிறிய மூங்கில் குச்சை வைத்துக்கொண்டு அத்தனை பேர்களையும் சமாளித்துக் கொண்டு தப்பி வந்து விடுவார். ஆகவே திகம்பர சாமியார் துப்பறியும் விஷயத்தில் அவரை பெரும்பாலும் தனியாகவே அனுப்புவார். சில சமயங்களில் அவரையும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் சேர்த்தே அனுப்புவார். திகம்பர சாமியார் கௌரவ இன்ஸ்பெக்டர் ஜெனரல் உத்தியோகம் வகித்தவராதலால் தேவையானால் தாமோ தம்மை சேர்ந்தவர்களோ எந்த போலீஸ் உடுப்பையும் அணிந்து கொள்ளலாம் என்று அவர் துரைத்தனத்தாரிடம் உத்தரவு பெற்றிருந்தார். ஆகவே குமாரசாமி பிள்ளை போலீஸ் தலைமை ஜமானைப் போல உடைகள் அணிந்து கொண்டு தஞ்சைக்கு சென்றார். கோபாலசாமி தாம் கண்களை கட்டிக்கொண்டு மோட்டார் வண்டியில் இருந்த காலத்தில் அது சுமார் 5 மைல் தூரம் ஓடியிருக்கலாம் என்று மதித்து அதை திகம்பர சாமியார் குமாரசாமி பிள்ளை ஆகியோருக்கு தெரிவித்திருந்தார். ஆதலால் குமாரசாமி பிள்ளை தாம் தஞ்சை பட்டணத்தில் உள்ள பங்களாக்களை பார்ப்பதை விட சுமார் 5 மைல் தூரத்தில் இருந்து ஆரம்பித்து சுற்றுவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பார்க்க வேண்டும் என்று கருதி முதலில் தஞ்சைக்கு வடக்கு திக்கில் உள்ள திருவையாற்றிலிருந்து தேடத் தொடங்கினார். இரண்டொருவர் தங்களுக்கு தெரிந்த சில பங்களாக்களையும் அவற்றின் சொந்தக்காரர்களையும் குறிப்பிட்டனர். ஆனால் பங்களாக்கள் ஒன்றிலும் இன்னும் வேறு யார் யார் இருக்கிறார்கள் என்பதையோ அதில் மோட்டார் வண்டி இருக்கிறதா இல்லையா என்பதையோ சொல்ல அவர்களால் இயலவில்லை. அவர் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் அதில் மோட்டார் வண்டி இருக்கிறதா இல்லையா என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டதன்றி அங்கங்கு இருந்த மோட்டார் வண்டியும் பார்வையிட்டார். ஆனால் கோபாலசாமி விவரித்த மாதிரியான மோட்டார் வண்டி எந்த இடத்திலுமே இல்லை. அவர் தமக்கு கிடைத்த தகவல்களை எல்லாம்
ஒரு நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்துக்கொண்டு அதோடு அந்த ஊருக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அதற்கும் தஞ்சைக்கும் இடையில் 2 பக்கங்களிலும் என்னென்ன ஊர்கள் இருக்கின்றன என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டு அவைகளில் மோட்டார் வண்டி போகத்தக்க ரஸ்தா எந்தெந்த கிராமங்களுக்கு ஏற்பட்டிருந்ததோ அங்கங்கு சென்று தமது விசாரணை முடித்துக்கொண்டு வரத் தொடங்கினார். தஞ்சைக்கு வந்து சேர்வதற்குள் 4 நாட்கள் கழிந்துவிட்டன. தந்தையை சுற்றிலும் இன்னும் 3 திக்குகள் மிச்சமிருந்தன. அத்தனை இடங்களிலும் உள்ள பங்களாக்கள் யாவற்றையும் ஒன்று கூட விடாமல் ஆராய்ச்சி செய்து முடிக்க சுமார் 1 மாத காலமாவது பிடிக்கும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. தமது ஆராய்ச்சி உபயோகமற்றது என்ற நினைவும் உண்டாகவே குமாரசாமி பிள்ளை அவ்வளவோடு தமது ஆராய்ச்சி நிறுத்திவிட்டு 5வது நாட்காலையில் வாடி முகத்தோடு மன்னார்குடிக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் பங்களாவில் திகம்பர சாமியாருடைய மனையாள் மாத்திரம் இருந்தாள். சாமியாரும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் ஏதோ ஒரு அவசர தந்தியை பெற்று 2 தினங்களுக்கு முன்னர் எங்கேயோ சென்றதாக குமாரசாமி பிள்ளை தமது தங்கையிடம் இருந்து தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் இன்னிடத்திற்கு போனார்கள் என்பது தனக்கு தெரியாதென்று சிவகாமி அம்மாள் கூறினாள். குமாரசாமி பிள்ளை அவர்களுக்கு வந்த தந்தி எங்கேயாகிலும் இருக்கிறதா என்று தேடி பார்த்தார். அது கிடைக்கவில்லையாதலால் அநேகமாக அவர்கள் சென்னைக்குத்தான் போயிருக்க வேண்டும் என்று அவர் அனுமானித்து கொண்டார். எனவே அவர் அப்போதே மோட்டார் வண்டியில் ஏறி தஞ்சைக்கு போய் கோபால்சாமியை கொண்டு தாம் தெரிந்து கொண்டு வந்த விவரங்களை எல்லாம் அவரிடம் கூறிவிட்டு மீண்டும் திரும்பி வந்து சேர்ந்தார். புஷ்பாங்கின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க அதற்கு மேல் தாம் என்ன செய்யலாம் என்று அவர் ஆழ்ந்து சிந்தனை செய்தபடி இருக்க, மறுநாள் காலையில் கண்ணப்பா சென்னையிலிருந்து நிரம்பவும் விசனகரமான முகத்தோற்றத்தோடு வந்து சேர்ந்தார். அவர் மாத்திரம் தனிமையில் வந்ததை கண்ட குமாரசாமி, நீங்கள் செய்த முயற்சி எப்படி முடிந்தது என கேட்டார். குமாரசாமி பிள்ளை, அங்கேயும் அப்படியே முடிந்துவிட்டது. அங்கேயும் இதே வக்கீல்தான் ஆஜரானாரா என குமாரசாமி பிள்ளை கேட்டார். கண்ணப்பா, அங்கே ஒரு வெள்ளைக்கார துரையை அமர்த்தினோம். ஆனால் எந்தவித பயனும் ஏற்படவில்லை. கைதி கண்ணியமான ஒரு நீதிபதியின் பதவியை வகிப்பவர் என்பதை ஜட்ஜு துரை அவர்கள் கவனிக்க வேண்டும் என்று நம் பாரிஸ்டர் வற்புறுத்தி பேசினார். மிக பயங்கரமாகவும் அக்கிரமமாகவும் சுடப்பெற்ற ஜில்லா ஜட்ஜ் மிஸ்டர் சந்திரசேகருடைய பதவிக்கு இவருடைய பதவி ஏமாத்திரம். இப்பேற்பட்ட கொடிய அட்டூழிய செய்கையை சட்ட நிர்வாகிகள் இரும்பு போன்ற உரமான கையால் அடக்கியே தீர வேண்டுமாகையால் சட்டம் அதன் கிரமப்படி நீதி வழங்கும் விஷயத்தில் ஹைகோர்ட் நீதி ஸ்தலத்தார் தங்கள் மனப்பூர்வமான ஆதரவை அதற்கு அளிப்பது இன்றியமையாத விஷயம் என்று ஜட்ஜு துரை அதற்கு சரேல் என்று மறுமொழி எழுதி கொடுத்து விட்டார். ஆகையால் வேறு வழியின்றி நாங்கள் உடனே திரும்பி வந்து விட்டோம் என்று கூறினார். குமாரசாமி பிள்ளை, அப்படியானால் இனி கோபாலசாமி பிள்ளை இந்த விசாரணை முடிகிற வரையில் சிறைச்சாலையில் இருந்தே தீர வேண்டும். கண்ணப்பா, சுவாமிகளும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் எங்கே போனார்கள் என்பது தெரியவில்லையே. உங்கள் தங்கையாருக்கு அந்த தகவல் தெரியாதோ? குமாரசாமி பிள்ளை, தெரியாதாம். நீங்கள் பட்டணத்துக்கு போனீர்களே, அங்கே கந்தசாமி பிள்ளை எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்த்தீர்களோ? கண்ணப்பா, அவன் போய் தங்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்துவிட்டேன். அவன் காணப்படவில்லை. அப்போது ஐயா ஐயா என்று மிக வணக்கமாகவும் பயந்த மாதிரியும் யாரோ அழைத்த குரலோசை அவர்கள் இருந்த அறைக்கு வெளியில் உண்டாயிற்று. உடனே குமாரசாமி பிள்ளை, யார் அது என்றார். வெளியில் இருந்த மனிதர், சாமியார் ஐயா இருக்கார்களா? அவர்களை கொஞ்சோண்டு பார்க்கணும் என்றான். குமாரசாமி பிள்ளை, நீ யார்? இப்படி வா என்றார். உடனே ஒரு மனிதன் தயங்கி தயங்கி அந்த அறையின் வாசற்படிக்கு எதிரில் வந்து நின்று, சாமி கும்பிடுறேனுங்க என்று கூறி வினயமாக கைகளை குவித்தபடி பிரசவ வேதனைப்படுகிறவன் போல தவித்தான். அவனுடைய தோற்றத்திலிருந்து அவன் ரெவன்யூலாக வைச்சிருந்த சேவகன் போல பெரிய தலைப்பாகை, நீண்ட சொக்காய், டவாலிப்பட்டை, வெள்ளி வில்லை முதலிய அலங்காரங்களுடன் காணப்பட்டான். அவனுடைய ஒரு கையில் நீல நிறமான சில பிளான்களும் இன்னொரு கையில் அளக்கும் டேப் ஒன்றும் காணப்பட்டன. அவனை கண்ட குமாரசாமி பிள்ளை அவன் எதையோ அளந்து கொண்டு போக வந்திருக்கிறான் என்று உடனே சுலபத்தில் யூகித்து கொண்டவராக அவனை நோக்கி நிரம்பவும் அசட்டையாக பேசத் தொடங்கி, என்னப்பா, பொழுது விடிந்தால் பொழுது போனால் உங்கள் தொல்லையே பெரிய தொல்லையாகிவிட்டதே. அடிக்கடி யார் யாரோ வருகிறார்கள், அளந்து கொண்டு போகிறார்கள். இன்னும் கணக்கு விளங்கவில்லையா? எங்கே வந்தாய் என்று நயமாகவும் புரளையாகவும் பேசினார். உடனே சேவகன், சாமியாரசமா நீங்கதானா என்று மிக பயந்த குரலில் பணிவாக வினவினான். குமாரசாமி பிள்ளை, அவர்கள் ஊரில் இல்லை, எதற்காக அவர்களை தேடுகிறாய் என்றார். சேவகன், வெளியே சர்வே சூப்பரண்டசமான் நிற்கிறாங்க, அவங்க மேய்த்தணிக்கை பண்ணுறதுக்காக 2 அளவுகளை பார்க்கணுமாம். சாமியார் ஐயா இருந்தா அவங்க வந்து கேட்டுக்கிறேன்னாங்க, கூப்பிட்டாரட்டுங்களா என்றான். அதே காலத்தில் அவனுக்கு பின்னால் ஓர் உத்தியோகஸ்தர் வந்து பிரசன்னமானார். அவருடைய கைகளில் ஒரு பிளானும் ஒரு நோட்டு புத்தகமும் பென்சிலும் காணப்பட்டன. அவரை தொடர்ந்து 4 கூலியாட்கள், கிராஸ்டாஃப் தடிகள், அளவை சங்கிலிகள், சர்க்கும் ஃப்ரண்டர் என்னும் கருவி, அதை நிற்க வைக்கும் முக்காலி, ஃபோட்டோ இயந்திரம் போல காணப்பட்ட
இரண்டொரு உயர்தர சர்வே இயந்திரங்கள் முதலியவற்றுடன் கும்பலாக வந்து மூளைக்கொருவராக நின்றனர். அத்தகைய பரிவாரங்களோடு திடீரென்று வந்து தோன்றிய சர்வே ஆபீசர் மிக கம்பீரமாகவும் அமர்த்தலாகவும் உள்ளே பார்த்து இங்கிலீஷில் பேசத் தொடங்கி, நீங்கள்தான் மிஸ்டர் திகம்பரசாமியாரா என்று மேல்நாட்டு மரியாதை மோஸ்தரில் வினவினார். குமாரசாமி பிள்ளை சேவகனிடம் காட்டிய கோப அவதாரத்தை உடனே மாற்றிக்கொண்டு மிக வினயமாக சம்பாஷிக்கத் தொடங்கி, சுவாமிகள் ஊரில் இல்லை, உங்களுக்கு என்ன ஆக வேண்டும் என்றார். சர்வே ஆபீசர், நீங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமோ? அவசியம் தெரிந்து கொள்ளலாம். நான் சுவாமிகளுடைய மைத்துனன். சர்வே ஆபீசர், நான் செய்வது டோப்போகிராஃபிக்கல் சர்வே என்று குறிக்கப்படும். குமாரசாமி பிள்ளை, கீழ் அதிகாரிகள் ஓர் கிணற்றை குறிக்க மறந்துவிட்டால் அதை நீங்கள் அளந்து குறித்துக் கொள்வீர்களோ? சர்வே ஆபீசர், ஆம், அதற்கு இப்போது புதிய இயந்திரம் ஒன்று வந்திருக்கிறது. அதை வைத்தால் உடனே அது அந்த கிணற்றையும் அதன் எல்லைகளையும் நீள அகல அளவுப்படி போட்டோ பிடித்துவிடும். சர்வே ஆபீசர் குமாரசாமி பிள்ளையை பார்த்து, எங்களுக்கு இந்த பங்களாவில் அதிக வேலை இல்லை, 1/4 மணி நேர வேலைதான். நீங்களும் கூட வந்தால் சில முக்கியமான இடங்களில் அளவுகளை பார்த்துவிட்டு போகிறோம் என்றார். பின்னர் சர்வே ஆபீசர் தமது ஆட்களுடன் கட்டிடத்தின் உட்புறத்தில் புகுந்து டேப்பை கொண்டு சில அளவுகளை எடுக்கும்படி ஆட்களை ஏவியபடி சுமார் 15 நிமிஷ காலத்திற்குள் அந்த பங்களா முழுவதையும் சுற்றி பார்த்து முடித்தார். அப்போது சேவகன் படம் பிடிக்கும் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கும் அவர்களோடு தொடர்ந்து சென்று அடிக்கடி விசையை முடுக்கி ஏதோ வேலை செய்தபடி சென்றான். முடிவாக சர்வே ஆபீசர் குமாரசாமி பிள்ளையை நோக்கி, சரி, எங்கள் வேலை முடிந்துவிட்டது. மிஸ்டர் திகம்பரசாமியார் வந்தால் சர்வே ஆபீசர் வந்து தணிக்கை செய்துவிட்டு போனதாக சொல்லுங்கள் என்று கூறி சலாம் வைத்துவிட்டு சென்றார். குமாரசாமி பிள்ளை ஏதோ நினைத்தவராக விடுவிடு என்று வெளியே சென்று அங்கே இருந்த வில்லை அணிந்திருந்த சேவகனை நோக்கி சைகை செய்தார். அவன் மிக பணிவாகவும் மரியாதையாகவும் கப்பென்று நின்று, என்னையா கூப்பிட்டீங்க எசமானே என்று தனிவான குரலில் நிரம்பவும் அடக்க ஒடுக்கமாக வினவினான். குமாரசாமி பிள்ளை புன்னகையால் மலர்ந்த முகத்தோடு அவனை பார்த்து, ஆமா, உன்னைத்தான் என்று கூறியபடி அவனிடம் நெருங்கி, உன்னோடு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். இப்போது சர்வே ஆபீசர் எங்கே போகிறார்? வேறு எந்த இடத்தையாவது பார்க்க போகிறாரா என்றார். சேவகன், இந்த ஊரில் பார்க்க வேண்டியதெல்லாம் தீர்ந்து போச்சுங்க, இப்போ தஞ்சாவூருக்கு போகணுங்க என்றான். குமாரசாமி பிள்ளை, ரயில் வழியாக போக போகிறீர்களா? இல்லைங்க, எங்கள் எசமானுக்கு மோட்டார் கார் இருக்குதுங்க, அது இந்த வீதி முடக்கில் நிற்கிதுங்க, அதில் போய் ஏறிக்கிட்டு உடனே தஞ்சாவூருக்கு போக போகிறோம். ஏன் சாமி நீங்கள் கேட்குறீங்க? உங்களுக்கு எங்கள் எசமானால் என்னாச்சும் காரியம் ஆகணுமா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நான் சன நேரத்தில் முடிச்சு தரேனுங்க என்றாள். குமாரசாமி பிள்ளை, இந்த சர்வே ஆஃபீஸர் நம்முடைய ஜில்லா முழுதிற்கும் கடைசியான தணிக்கை ஆதாரகை அதிகாரி என்று சொன்னாரே, இவர் தஞ்சாவூரில் உள்ள வீடுகள் எல்லாம் பார்த்து விட்டாரா? ராமராஜு என்ற அந்த சேவகன், இன்னும் பார்க்கலிங்க, இப்பொழுதுதான் நாங்கள் தஞ்சாவூரை பார்க்க போகிறோம். ஏன், உங்களுக்கு தஞ்சாவூரில் இது வேணும் ஆக வேண்டியது இருக்கிறதா காரியம் என கேட்டான். பின்னர், என்னால் ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு அவசியமாக செய்து தருகிறேன் எனவும் கூறினான். அதற்கு குமாரசாமி பிள்ளை, எனக்கு இந்த ஆபீசரால் எதுவும் ஆக வேண்டியதில்லை, உன்னால் தான் ஒரு காரியமாக வேண்டும், அதற்கு உனக்கு நான் தகுந்த சன்மானம் வழங்குகிறேன் என கூறினார். குமாரசாமி பிள்ளை, இந்த ஆபீசரோடு நீயும் மற்ற ஆட்களும் வந்திருக்கிறீர்களே, நீ மாத்திரம் சர்க்கார் உடுப்பு போட்டிருக்கிறாய், மற்றவர்கள் சாதாரணமான உடுப்பு கட்டியிருக்கிறார்களே, காரணம் என்ன? ராமராஜு, நான் ஒருத்தன்தான் பர்மனன்ட் சேவகன், மற்றவர்கள் அன்னாட கூலி ஆட்கள். அப்பப்பொழுது இருக்கிற வேலைக்கு தக்கனாப்பல நாங்கள் கூலியால் வச்சுக்கலாம், வேலை இல்லாமல் போனால் நிறுத்தி போடலாம். குமாரசாமி பிள்ளை, ஒவ்வொருத்தனுக்கும் கூலி எவ்வளவு? 4 ஒன்றுக்கு எட்டனாங்க. எனக்கு இந்த சர்வே வேலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உண்டாகிறது. நான் சாதாரணமாக உங்களோடு நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வருவது சரியல்ல. அப்படி வந்தாலும் சங்கிலியையோ டேப்பையோ பிடித்து வேலை செய்யும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. ஆகையால் நான் ஒரு கூலியாளாக அமர்ந்து மற்றவர்களோடு இருந்து வேலை செய்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு சேர வேண்டிய பணத்தை நீயே எடுத்துக்கொள். நீங்கள் தஞ்சாவூரில் உள்ள வீடுகளை பார்க்கிற வரையில் நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் வேறு தாலுக்காவுக்கு போகும்போது நான் விலகிக் கொள்கிறேன். நான் விலகிக் கொள்ளும்போது உனக்கு ரொக்கமாக 10 ரூபாய் இனாமாக கொடுக்கிறேன் என்று கூறினார். நான் உண்மையில் உங்களோடு கொஞ்ச காலம் இருக்க விரும்புகிறேன். என்னை நீங்கள் கூலியாளாக வைத்து கொண்டாலும் சரி, சிநேகப்பான்மையாக அழைத்து கொண்டு போனாலும் சரி, நீங்கள் தஞ்சாவூரில் உள்ள பங்களாக்களை பார்த்து முடிக்கும் வரையில் நான் கூட இருக்க வேண்டும். அதற்காக உங்கள் எஜமானுக்கு ஏதாவது பணம் கொடுக்க வேண்டுமானாலும் கொடுக்க தடையில்லை. நீ போய் அதை அவரிடம் சொல்லி எப்படியாவது சரிப்படுத்தப்பா என கூறினார். இதோ இந்த பணத்தை நீ எடுத்துக்கொள், இனியாவது நான் சொல்வதை நீ நம்புவா என்று நினைக்கிறேன் என கூறி தமது மணிப்பர்சில் இருந்த 5 ரூபாய் நோட் ஒன்றை எடுத்து அவனுடைய வலது கையை பிடித்து அதில் வைத்து விரட்களை மடக்கிவிட்டார்.
அதை கண்டு சந்தோஷமடைந்து மறைக்க மாட்டாமல் தனது சந்தோஷத்தை வெளிக்காட்டி கொண்டு அவன் நான் இப்பொழுதே சேர்ந்து அவரை சரி செய்கிறேன் என கூறி அவன் அங்கிருந்து சென்றான். உடனே சுமார் 1/4 பர்லாங்கு தூரம் முன்னால் போயிருந்த தன் கோஷ்டியாரிடம் போய் சேர்ந்து சர்வே ஆஃபீஸரிடம் நெருங்கி மிக வணக்க ஒடுக்கமாக ஏதோ வார்த்தைகள் கூறியது தெரிந்தது. சர்வே ஆஃபீஸர் உடனே பின்புறம் திரும்பி பார்த்துவிட்டு மறுபடியும் முன்புறம் திரும்பி நடந்தார். அவர்கள் வண்டியில் ஏறியதை கண்ட குமாரசாமி பிள்ளை ஓடோடியும் அடுத்த நிமிஷம் மோட்டார் வண்டி அண்டை போய் நிற்க, அவரது வருகையை எதிர்பார்த்திருந்த சேவகன் சர்வே ஆஃபீஸரை நோக்கி, சாமியார் ஐயாவோட மச்சினரு இதோ வந்திருக்காக என்றான். உடனே சர்வே ஆஃபீஸர் சரையல் என்று திரும்பி பார்த்து, என்ன, தஞ்சாவூரில் நாங்கள் சர்வே நடத்துவதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களாமே? நாங்கள் தான் வயிற்றுப்பிழைப்பிற்காக இந்த தொல்லையை கட்டிக்கொண்டு அழுகிறோம். உங்களுக்கு என்ன தலைவிதி? சரி, ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள், பின்னால் இடம் கொடப்பா என்றார். அந்த அனுகூலமான மறுமொழியை கேட்ட குமாரசாமி பிள்ளை நிரம்பவும் மகிழ்ச்சி அடைந்தவராக உடனே வண்டியில் ஏறி ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். சர்வே ஆஃபீஸர் தஞ்சையில் மானாம்பூ சாவடியில் இருந்த சில பங்களாக்களையும் 2 வீடுகளையும் தணிக்கை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவைகளுக்கு தேவையான பிளான்களுடன் வந்திருந்தார். மோட்டார் வண்டி ஆலிவர்துறை பங்களாவிற்கு எதிரில் ஒரு மூலையில் நிற்க வைக்கப்பட்டது. சர்வே ஆஃபீஸரும் மற்றவர்களும் கீழே இறங்கினார்கள். சர்வே ஆஃபீஸர் சேவக ராமராஜுவை பார்த்து, நாம் பார்க்க வேண்டிய இடங்களுக்கெல்லாம் முனிசிபல் ஆஃபீஸிலிருந்து வீட்டு பிளான்களை எல்லாம் குமாஸ்தா கொடுத்திருக்கிறாரா என்றார். தனது எஜமானுக்கு பின் போடும் நாய் போல சர்வே ஆஃபீஸரை தொடர்ந்து விரைவாக சென்ற ராமராஜு கொடுத்திருக்காக என்று நிரம்பவும் பயபக்தி வினயத்தோடு கூறினான். அவர்களுடன் கூடவே நம் குமாரசாமி பிள்ளையும் சென்றார். சாதாரண கட்டிடங்களானால் அவர் வெளியில் நின்று கொண்டிருந்தார். பங்களாவானால் அவர் உள்ளே சென்று அங்கு மோட்டார் வண்டி இருந்தால் அதன் தோற்றத்தை கவனித்து அது கோபாலசாமி வர்ணித்தபடி இருக்கிறதா என்று பார்த்தார். கட்டிடத்தின் உட்புற அமைப்பையும் அங்கு காணப்பட்ட மனிதர்களின் வயது, தோற்றம் முதலியவற்றையும் கவனித்தார். அவ்வாறு அவர் மற்ற எவருடனும் பேசாமல் மௌனமாய் இருந்தபடியே அவர்களை தொடர்ந்து சென்று ஆறுதின் வேலையை செய்து கொண்டே போக, கடைசியாக அவர்கள் ஒரு பங்களாவில் நுழைந்த காலத்தில் உட்புறத்தில் லாயத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பெரிய மோட்டார் வண்டியை பார்த்து குமாரசாமி பிள்ளை திடுக்கிட்டு வியப்போடு அதை உற்று நோக்கினார். ஏனென்றால் கோபாலசாமி விவரித்தபடியே அந்த வண்டியின் தோற்றம் இருந்தது. அவருடைய மனது உடனே அளவில்லாத சந்தோஷத்தை வெளிப்பட்டது. தாம் தனிமையில் வந்தால் அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு அனுகூலமாக அந்த பங்களாவின் பொதுவான தோற்றத்தையும் ரஸ்தாவிலிருந்து அதை கண்டுபிடிப்பதற்குரிய அடையாளங்களையும் கவனித்து மனதில் பதிய வைத்து கொண்டார். அந்த மோட்டாரை பார்த்து விலை மதிப்பற்ற ஒரு பெரிய புதையலை கண்டுபிடித்தது போல் இருந்தது. அவருடைய மனம் அபாரமான ஆவலும் கொந்தளிப்பும் உண்டாயிற்று. தாம் மோட்டார் வண்டியின் ஒற்றுமையோடு மாத்திரம் அதை முடிவு கட்டக்கூடாதென்றும், இன்னும் உட்புறத்தின் அமைப்பையும் உள்ளே இருந்த மனிதர்களின் தோற்றத்தையும் பார்த்து திருப்தி செய்து கொண்டே உண்மையில் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று கருதி அவர் தமது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு மிகுந்த ஆவலோடு மற்றவர்களை தொடர்ந்து உள்ளே சென்றார். மற்றவர்களோடு அந்த பங்களாவின் உட்புறத்தை அடைந்த குமாரசாமி பிள்ளையின் மனதில் பொங்கிய ஆனந்தமும் ஆச்சரியமும் இவ்வளவென்று நாம் அளவிட்டு சொல்வது கூடாத காரியம். அது கோபாலசாமியால் வர்ணிக்கப்பட்டது போலவே இருந்தது. ஆகையால் அந்த இடத்திற்கே கோபாலசாமி வந்திருக்க வேண்டும் என்ற நிச்சயம் குமாரசாமி பிள்ளைக்கு ஏற்பட்டுவிட்டது. அதுவன்றி அவர்கள் அளந்த காலத்தில் அந்த குடும்பத்தின் தலைவர் சற்று தூரத்தில் இருந்தபடி அவர்களை தொடர்ந்து சென்றார். கோபாலசாமியால் விவரிக்கப்பட்ட புஷ்பாங்கின் தந்தையினது அடையாளங்கள் அந்த மனிதருடைய தோற்றத்தோடு அப்படியே பொருந்தி போயிற்று. அதுவன்றி வேறு பலர் ஜன்னல்களுக்கு அப்பால் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுள் ஒரு ஸ்திரீயின் தோற்றம் கோபாலசாமியால் விவரிக்கப்பட்ட புஷ்பாங்கினுடைய தாய்னது வடிவமாக இருந்தது. புஷ்பாங்கி அப்போது அந்த பங்களாவில் இல்லை என்று குமாரசாமி பிள்ளை தமக்குள் நிச்சயப்படுத்தி கொண்டார். கோபாலசாமி அந்த பங்களாவிற்கே கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவருக்கு சந்தேகமர நிச்சயமாயிற்று. அந்த பங்களா கந்தசாமியின் மாளிகையிலிருந்து சுமார் 1.5 மைல் தூரத்திலே இருந்ததாகையால் கோபாலசாமியை மோட்டார் வண்டியில் வைத்து கொண்டவர்கள் வேண்டுமென்றே பல வீதிகளில் வண்டியை விடுத்து தாம் 4-5 மைல் தூரம் போனதாக ஒரு பொய்யான அபிப்பிராயத்தை உண்டாக்கியிருக்க வேண்டும், அல்லது கோபாலசாமி நேரத்தை கவனித்தது தப்பாக இருக்க வேண்டும் என்று குமாரசாமி பிள்ளை தமக்குள் வியாக்கியானம் செய்து கொண்டார். அந்த பங்களாவின் தணிக்கை முடிய சுமார் 1 மணி நேர காலம் பிடித்தது. சர்வே ஆஃபீஸருடைய மோட்டார் வண்டி அந்த பங்களாவின் தெருவாசலில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கட்டிட தணிக்கையோடு அவர்களது அன்றைய வேலை முடிந்து போய்விட்டது. ஆகையால் சர்வே ஆஃபீஸர் தமது மோட்டார் வண்டி என்றை சென்றவுடன் ராமராஜுவை நோக்கி, நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்கள், நான் இன்று ஆஃபீஸுக்கு வரமாட்டேன். அவசரமாக நான் கையெழுத்து செய்ய வேண்டிய காகிதங்கள் இருந்தால்
சைக்கிள் பியூன் மூலம் என் ஜாகைக்கு அனுப்பும்படி குமாஸ்தாவிடம் சொல் என்று கூறியபடி மோட்டார் வண்டியில் ஏறிக்கொள்ள உடனே வண்டி புறப்பட்டு சென்று சிறிது காலத்தில் மறைந்து போய்விட்டது. மோட்டார் வண்டி தெருக்கோடியில் சென்று ஒரு பக்கத்தில் திரும்பி மறைந்து போனவுடன் சேவக ராமராஜு கூலியாட்களை பார்த்து, டே ஆளுங்களா, நீங்கள் போய் அந்த மரத்தடியில் இருங்க, நானே இந்த ஐயாவோட கொஞ்சோண்டு பேசி இவகளை அனுப்பிச்சிட்டு வர்றேன் என்று கூறி சுமார் 1/4 பர்லாங்கிற்கு அப்பால் இருந்த ஒரு ஆல விருட்சத்தை சுட்டிக்காட்ட அவர்கள் அப்படியே அங்கு சென்று விட்டனர். உடனே சேவக ராமராஜு குமாரசாமி பிள்ளையின் பக்கம் திரும்பி, என்ன எசமானே, சர்வே கற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் இப்போ ஊருக்கு போகிறீங்களா, இல்லாமல் போனால் இந்த ஊர்லேயே தங்க போகிறீங்களா? நாங்கள் கடியா ஆஃபீஸுக்கு போகணுங்க என்றான். நான் இந்த பங்களாவை தேடி பிடிக்க எண்ணியிருந்தேன். தெய்வ செயலாக நீங்களே இதை தணிக்கை செய்தீர்கள். இது கடவுளின் திருவருட்பயன் என்றே கருதுகிறேன். என் வேலை மிக சுலபத்தில் முடிந்தது. எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை செய்த நீ இன்னொரு உதவி செய்ய மறுக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். அந்த உதவிக்கு உனக்கு இன்னும் 25 ரூபாய் சன்மானம் வழங்க உத்தேசித்திருக்கிறேன் என்றார். அதை கேட்ட சேவகன், எனக்கு எசமா இம்புட்டு பணம் கொடுக்குறப்ப நானும் உங்கள் இஷ்டப்படி நடந்துக்கத்தான் வேணுங்க. எசமானுக்கு என்ன ஆவணும் சொல்லுங்க என்றான். குமாரசாமி பிள்ளை, வேறொன்றும் இல்லை. இந்த பங்களாவின் விவரமான படம் உன்னிடத்தில் இருக்கிறதே, அதை நீ என்னிடம் 2 தினங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை நான் சிலரிடம் காட்டிவிட்டு திரும்ப உன்னிடம் கொணர்ந்து கொடுத்து விடுகிறேன் என்றார். சேவகன் தன்னிடத்தில் இருந்த அந்த பங்களாவின் ஆதி பிளானை காட்டு, இதையா கேட்குறீங்க? இது முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் இரவல் வாங்கினதுங்க. இதை தவிர நான் பங்களாவில் இருந்த மனுஷரையெல்லாம் படம் பிடிச்சிருக்கிறேனுங்க, அதையெல்லாம் பாருங்க என்று கூறியபடி வேறு 5-6 காகிதங்களை காட்டினான். அவைகளை பார்த்த குமாரசாமி பிள்ளை முற்றிலும் பிரமித்து போனார். ஏனென்றால் படங்களில் அந்த பங்களாவின் உள்பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு பாகமும், அங்கங்கு இருந்த படங்கள், மேசை, நாற்காலிகள் முதலிய எல்லா வஸ்துக்களும் அப்படியே இருந்தன. அந்த குடும்பத்தின் தலைவர் ஜன்னல்களின் வழியாக எட்டி பார்த்த மற்ற ஜனங்கள், அவர்களுடைய வடிவங்களும் அவ்வவ்விடங்களில் காணப்பட்டன. முன்பக்கத்தில் இருந்த தோட்டம், மோட்டார் வண்டி முதலியன இன்னொரு படத்தில் இருந்தன. இப்படி நீங்கள் எல்லோருடைய படங்களையும் பிடித்து கொண்டு போகிறீர்களே, இவைகளை வைத்துக்கொண்டு எப்படியாவது உபயோகப்படுத்தப் போகிறீர்களா என்ன என்று அவரிடம் கேட்டார். சேவக ராமராஜு, நாங்கள் சரியாக தணிக்கை பண்ணினதுக்கு இதுக்கு சாட்சியாக இருக்குதில்ல, அந்த சாட்சிக்காக தான் நாங்கள் இப்படி எடுக்கிறோங்க. சர்வே ஆஃபீஸரு இதுகளை வச்சுக்கிட்டு கீழே அதிகாரிகளை மிரட்டுவார். அவங்க பயந்து 100-50 லஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் இதுங்களை பிடிக்கிறது என்று கேட்டான் என்று கூறினான். குமாரசாமி பிள்ளை, ஓ அப்படியா சங்கதி, நீங்கள் செய்த வேலை எனக்கு நல்ல சமயத்திற்கு உபயோகப்படுகிறது என கூறி குமாரசாமி பிள்ளை ஆவலோடு படங்களை வாங்கி வைத்து கொண்டார். பின்னர் ராமராஜு, நீ இவ்வளவு தூரம் எனக்கு உதவி செய்தார், இன்னும் ஒரு சிறிய ஒத்தாசையும் செய்யணும் என்று நயமாக வேண்டிக் கொண்டார். சேவக ராமராஜு, சொல்லுங்க எசமானே, நம்ம 2 பேர் மனசும் ஒத்து போச்சுதுங்க. உங்களுக்கு என்ன ஆவணமானாலும் நான் முடிச்சு தரணுங்க என கூறினான். குமாரசாமி பிள்ளை, வேறொன்றும் இல்லை. இந்த பங்களாவில் இருப்பவரே இதன் சொந்தக்காரரா? இவருடைய பெயர் என்ன? இவருடைய நிலைமை என்ன? என்னும் தகவல்கள் தெரிய வேண்டும். உங்கள் கணக்குகளில் அந்த விவரமெல்லாம் அறிந்தால் நீ கொடுப்பாயா என கேட்டார். இதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் இருக்குமோ இருக்காதோ, இப்போவே போய் சர்வே எஸ்மான் கேட்குறாருன்னு கேட்டுக்கிட்டு வரணுங்க. இப்படியே கொஞ்சோண்டு இருங்க என கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு விரைவாக அந்த பங்களாவிற்குள் சென்று சுமார் 1/4 நாழிகை காலத்திற்கு பிறகு திரும்பி வந்து, இவருக்கு இது சொந்த ஊர் இல்லைங்களாம். இந்த பங்களா பொலவந்தம் சமீந்தாரோட பங்களாவாம். இவர் பேர் துபாசி காத்துராய பிள்ளையாம். இவர் அக்கரைச்சிமையில் கில்லான்னு ஒரு ஊர் இருக்குதுங்களாம். அங்கிட்டு இவருக்கு 5 லட்சத்துக்கு சொத்து இருக்குதாம். இந்த ஊரில் நிலம் பழமெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கனையே இருந்துட போகிறாராம். இவர் இந்த பங்களாவை எடுத்து 6 மாத காலம்தான் ஆகுதுங்களாம் என்றான். அதை கேட்ட குமாரசாமி பிள்ளை, மிக முரட்டு மனிதராக தோன்றிய அந்த குடும்பத் தலைவரிடம் அந்த சேவகன் இவ்வளவு தூரம் செய்தியை தெரிந்து கொண்டு வந்ததை பற்றி மிகுந்த சந்தோஷமும் நன்றியுணர்ச்சியும் கொண்டு, சரி, நீ செய்த உதவிக்கு நான் உனக்கு எதைத்தான் சன்மானமாக வழங்க போகிறேன். உனக்கு குறைஞ்சது 100 ரூபாயாவது கொடுக்க வேணும்னு என் மனசு ஆசைப்படுது. நான் வந்தபோது அதிகமாக பணம் கொண்டு வரல, இருக்கட்டும், அதை பற்றி அக்கறை இல்லை. நான் படங்களுடன் உன் ஜாகைக்கு வரும்போது பாக்கி தொகையும் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கிறேன் என்றார். அவன் நிரம்பவும் பணிவாக குனிந்து குமாரசாமி பிள்ளைக்கு ஒரு கும்பிடு போட்டு அவரிடம் செலவு பெற்றுக்கொண்டு அவரை விட்டு பிரிந்து போய் ஆலமரத்தடியில் காத்து கொண்டிருந்த கூலி ஆட்களை அழைத்து கொண்டு தெருவோடு போய்விட்டான். உடனே குமாரசாமி பிள்ளை மேஜிஸ்ட்ரேட்டிடம் அனுமதி பெற்று கோபாலசாமி பிள்ளையை பார்க்க வேண்டும் என்கிற கருத்துடன் வக்கீல் கோதண்டம் ஐயங்காருடைய மாளிகையை நோக்கி விரைவாக செல்லலானார்.